ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர், கோயம்புத்தூர். ரொம்ப பழைய மாடல் தான் ஐஃபோன் 6s. பேசிக்காக வந்து ஒரு ஷார்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இது வந்துச்சு. கைக்கு வந்தோடனே நான் ஜஸ்ட்டு பேட்டரி கண்ட்ரோல் செக் பண்ணேன், ஷார்ட் இருந்தது. இது நம்ம எப்படி வந்துட்டு நம்ம அந்த ஷார்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு மொபைல் வந்து ரெக்கவர் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். இன்னும் போர்டை கழட்டில் ஜஸ்ட்டு டிஸ்பிளே மட்டும் கரெக்டிட்டு பேட்டரி கண்ட்ரோலில் செக் பண்ணியிருக்கேன், ஷார்ட் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க, இது எப்படி வந்து நம்ம ஐஃபோன் 6ஸ்ல வந்துட்டு ஒரு போர்டு ஷார்ட் இருக்குது, அந்த ஷார்ட்டை எப்படி ஃபைன் பண்ணுறது, ஷார்ட் இருக்கிற காம்பனண்ட் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஃபோன் 6s ஒன்று வந்து இப்போ நம்மகிட்ட இருக்குது. சிபியூ சைடு வந்து மொபைல் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. ஆப்போசிட்டில் பவர் ஐசி சைடு வந்து ஓப்பனில் இருக்குது. மதர் போர்டு ஷார்ட்டு. ஒரு பிகைனர் ஒரு நண்பர் அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் அவரால் வந்து அதைய ரெடி பண்ண முடியலை. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறது, எனக்கு வந்து தெர்மல் ஸ்கேனர் இருக்கிறதால நீங்கள் இதை நீங்களே பாருங்கன்னாரு. அது தெர்மல் ஸ்கேனர் நமக்கு அது ஒரு மேட்டர் இல்லை. இது வந்து ரெகுலராகவே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் இது ஷார்ட் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு இது எப்படி பார்க்கலாம், எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து என்னன்னா சிம்பிளாக உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறதுக்கு இந்த போர்டு ஷார்ட்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், நான் வந்து மல்டிமீட்டரில் வேல்யூ செக் பண்ணுறேன், டயோடு வேல்யூ. இது வந்து பேட்டரியுடைய ப்ளஸ், இது வந்து மைனஸ். சரியா? இப்போ நான் மைனஸில் வைக்கும்போது எனக்கு வேல்யூ என்ன வருதுன்னா 0 வருது. ப்ளஸில் வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 379. இது வந்து வி பேட் லைன். ஓகே, பிபி வி பேட் மெயின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது, 379ங்கிற வேல்யூ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் இப்போ அடுத்தது என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஸ்கிமேட்டிக் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது பாருங்க, இது வந்து ஐஃபோன் 6s மதர் போர்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேட்டரி கனெக்டர்ல நான் இப்போ செக் பண்றேன். பேட்டரி கனெக்டர் கீழே இருக்கு, பேட்டரி கனெக்டர்ல செக் பண்றேன். பேட்டரி கனெக்டர்ல இந்த 0.49 இருக்கிறது வந்துட்டு பேட் டு SWI லைன் இருக்கும், சிங்கிள் ஒயர் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கும். அதாவது நம்மளுக்கு வந்து பேட்டரி ஐடி மாதிரி இந்த 414ன்னு ஒரு இருக்கு பாத்தீங்களா வேல்யூ, அது வந்து பேட்டரி பிபி பேட் விசிசி, அதாவது பேட்டரி கனெக்டரோட பாசிட்டிவ் லைன். சரிங்களா? அது கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த சைடு எதுவுமே அந்த வோல்டேஜ் கனெக்ஷன் ஆகல. நான் வந்து பி சைடு போறேன். இந்த போர்டோட ஆப்போசிட் சைட்ல இப்போ கனெக்ட் பண்றேன். இந்த ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னாக்கா டிக்ரீஸ் அண்ட் மாஸ்பெட் ரெண்டுலயும் கனெக்ட் ஆயிருக்கு. லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குற இந்த U2300 வந்துட்டு டிக்ரீஸ் ஐசி, சார்ஜிங் ஐசி. உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுல வந்துட்டு விபேட் வந்து விபிஹெச் கிரியேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ஐசி. ரைட் சைட்ல Q2300 நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து மாஸ்பெட். இந்த மாஸ்பெட் வந்து ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக கனெக்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு பேட்டரியுடைய பாசிட்டிவ் இந்த ரெண்டுலயுமே கனெக்ட் ஆயிருக்கும். பிபி விசிசி மெயின் கன்வெர்ட் ஆன வோல்டேஜும் வந்து இந்த ரெண்டுலயுமே கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாஸ்பெட் ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ் Q2300. ஓகேவா? இது வந்து பேட்டரி சைடு. இது வந்து கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பிபி விடிடி மெயின் விசிசி மெயின் மாறிடுச்சு. இது வந்து மதர் போர்டோட எல்லா இடத்துக்கும் மெயின் வோல்டேஜா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, விசிசி பேட்டரி விசிசி அதுக்கு பதிலா இப்போ வந்து விசிசி மெயின் மாறிடுச்சு. ஓகே, போர்டோடைய ஏ சைடில், அதாவது பேட்டரி கனெக்டர் சைடில் அந்த பேட்டரியோடைய வோல்டேஜ் பிபி விசிசி மெயினாக மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் எவ்வளோ இடத்துல கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது காமனா பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த V6S6ல வந்து ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். நம்ம அதை வந்து ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரியே நம்ம பாத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த சைட்ல வந்து ஆல்ரெடி அவங்க ஓப்பன் பண்ணிருக்காங்க, இந்த சைட்ல எங்க ஷார்ட் இருக்கு அப்படின்னு இப்ப செக் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன வேல்யூ காட்டுதுங்கிறது இப்ப பாத்துக்கலாம். பேட்டரியில என்ன வேல்யூ வந்துச்சுன்னு பாத்தீங்க, இந்த இடத்துல நான் மல்டிமீட்டர்ல செக் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. அதாவது விசிசி மெயின்ல நான் வந்து செக் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் பேட்டரி கனெக்டர்ல நான் செக் பண்ண இல்லையா, பேட்டரி கனெக்டர்ல நம்ம செக் பண்ணும்போது எவ்வளோ 379. ஓகே, அதே வந்து இந்த மாஸ்பெட் இருக்குல்ல, இது வந்து மாஸ்பெட் ஆக்சுவலா இதுதான் சூடாகும். இப்போ நீங்க வந்து வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா, ஆனா இது ஷார்ட் இருக்காது, ஆனா அதுதான் சூடாகும். இப்போ இந்த வந்து பேட்டரி விசிசி வந்து மெயின் விசிசியை கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணீங்கன்னா இந்த கெப்பாசிட்டில இங்க வேணா செக் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க, 000. வேல்யூ என்னது, 00. ஷார்ட் காட்டுது, பீப் சவுண்ட் வருது, ஷார்ட் காட்டுது. ஆப்போசிட்ல செக் பண்ணீங்கனாலும் அதே கெப்பாசிட்டில இது வந்து இந்த லைன், அதாவது மீன்ஸ் பிபி விசிசி மெயின்ல வந்து இப்போ ஷார்ட் இருக்குது. சரிங்களா? இந்த சைட்ல வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு.
இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, நம்ம இப்போ இந்த இடத்துலயே வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் தெர்மல் ஸ்கேனர்ல செக் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து தெர்மல் ஸ்கேனரையும் நீங்க வந்து ஒரு வேளை உங்ககிட்ட இல்லைன்னா அது எப்படி இருக்கும், அது என்னங்கிறத நீங்க அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்காக தான் இப்போ அதை ஓபன் பண்றேன். இப்போ வந்து இந்த தெர்மல் ஸ்கேனரோட இதை ஓபன் பண்ணிட்டேன். சரியா, தெர்மல் ஸ்கேனரை நான் ஓபன் பண்றேன். ஓகே, இது வந்து தெர்மல் ஸ்கேனர். ஓகே, தெர்மல் ஸ்கேனர்ல நம்ம என்ன செய்யலாம்னாக்கா மதர் போர்டு உள்ள நான் வச்சேன். இப்போ இது வந்து பழசு என்னோட ரொம்ப நார்மல் விஷயம்ல இப்போ பார்க்கலாம், அதே மாதிரி தெர்மல்லையும் பார்க்கலாம். நான் இப்போ சொன்ன அந்த மாஸ்பெட் இங்கே இருக்கு, நான் வோல்டேஜ் அதுலேயே இன்ஜெக்ட் பண்றேன். இந்த சைடில் இங்கே வந்து நமக்கு வந்து அந்த தெர்மல் சூடாகுதுங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ தெர்மல் விஷயம்ல நான் வச்சிருக்கிறேன், வோல்டேஜை நான் இன்ஜெக்ட் பண்றேன் அதே சேம் இடத்துல. நான் முட்டை வைக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் இப்போ வந்து ஹீட் ஆகுச்சு. ஒரு இந்த லொகேஷன்ல ஹீட் ஆகுது பாருங்க, மேல இந்த லொகேஷன்ல ஹீட் ஆகுது. சரியா, ஆகுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல ஹீட் ஆகுது பாருங்க. இப்போ நான் அதை அப்படியே நார்மல் விஷுவல்ல காட்டுறேன். இந்த இடத்துல ஹீட் ஆச்சு, கரெக்டா? இந்த இடத்துல ஹீட் ஆச்சு. உடனே நம்ம வந்து அதை ஓபன் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற இடத்தையும் நம்ம இன்னும் செக் பண்ணலாம். ஆப்போசிட்லயும் நிறைய இடத்துல கனெக்ட் ஆயிருக்கல, அதனால நான் வந்து இந்த சைட்ல எங்க ஹீட் கட்டுதுன்னு அதையும் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இந்த சைடும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஷீல்டை நம்ம அதுக்காக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஷீல்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ லோவர் ஷீல்டு நெட்வொர்க் செக்ஷனோட ஷீல்டு ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே மேலே சிபியூ சைட்லையும் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எந்த இடத்துல ஷார்ட்டு, என்ன காம்பனன்ட் ஷார்ட்டுங்கிறத பார்க்கலாம். பொதுவாக வந்து ஓரளவுக்கு விசிபிளாவோ அல்லது வந்து நீங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிற கெப்பாசிட்டர் தான் அடிக்கடி ஷார்ட் ஆகும், நீங்கள் ஈஸியாகவே ஃபைன் பண்ணிடலாம். நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல எந்த கெப்பாசிட்டர் போயிருக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா, இந்த சைடு அதாவது சிபியூ சைடு தெர்மல்ல நான் மறுபடியும் தெர்மல்ல வைக்கிறேன். போர்டு ரொம்ப சூடா இருக்கிறதால கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். தெர்மல்ல வச்சா மொத்த போர்டு மஞ்சள் கலரா தெரியும். இப்போ நான் அந்த போர்டை வந்து தெர்மல்ல வச்சிருக்கிறேன். திரும்ப அகைன் வந்து நான் இப்போ பேட்டரி கனெக்டர்ல வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலாம். நார்மல் விஷன் டு இன்ஃப்ராரெட். இந்த இடத்துல பழுக்குது பார்த்தீங்களா?
மோஸ்ட்லி நமக்கு அடிக்கடி 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 கம்ப்ளைண்ட் ஆகக்கூடிய இடம் இந்த இடம் தான். இப்போ நீங்கள் இந்த நான் கர்சரை நான் ரொட்டேட் பண்ணுற எடுத்து பாருங்க, அங்கே சூடாகுது, அங்கே தான் அடிக்கடி வந்து என்ன ஆகிடும். ஸோ அடிக்கடி அங்கே தான் பிரச்சனை ஆகிடும். இப்போ நான் வோல்டேஜ் கொடுக்குற இடத்துல ஆகாது, இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்கும். வோல்டேஜ் கொடுக்குற இடத்துல மாஸ்பெட் இருக்கிறதால அது சேர்ந்து சூடாகும், மாஸ்பெட்டும். அதனால அந்த இடத்த விட்டுருங்க. இங்கே தான் அடிக்கடி சூடாகும். இதே ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து டிஸ்பிளே ஐசி தான். ஸோ அதனால நீங்கள் ரோசின் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாஸ்பெட்டு, இந்த மேலே அந்த டிஸ்பிளே ஐசி, தென் இந்த இடத்துல வந்துட்டு லைட்டிங் செக்ஷனில் அந்த கெப்பாசிட்டர், அந்த கெப்பாசிட்டர் மட்டும் தான் பழுக்கும், மற்றதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம அதை அப்படியே இங்கே வச்சு செக் பண்ணிடலாம். நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரோசின் போடுறேன். நீங்க பாக்குறதுக்காக நான் இப்ப என்ன செய்யறேன்னா ரோசின் போடுறேன். இப்ப இது சிபியூக்கு மேல சூடாச்சு இல்லைங்களா, அந்த இடம் சிபியூக்கு மேல பேட்டரி கனெக்டர் அப்புறம் அந்த மாஸ்பெட், இந்த 3 தான் சூடாகும். இப்போ மாஸ்பெட் லொகேஷனை விட்டுருங்க எப்பவுமே. மாஸ்பெட் லொகேஷனை ஆல்ரெடி சொன்னேன், பேட்டரியில இருந்து வர்ற வோல்டேஜை வந்து அந்த மாஸ்பெட் பிளாக் பண்றதுனால அது சூடாகும். இந்த சூடான லொகேஷன்ல இப்போ நான் வோல்டேஜ் இது ரோசின் போட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, எந்த கெப்பாசிட்டின்னு பார்க்கலாம். ஓகே, அது நீங்க தெரியுதா எந்த கெப்பாசிட்டி பார்த்த உடனே விசிபிளா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த கெப்பாசிட்டரை. மறுபடியும் அதை போட்டு காட்டுறேன். ஓகே, ஸோ அவர் ஒருத்தரை மட்டும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. நீங்கள் இதே வந்து ஆப்போசிட்ல இந்த ஐசி இருக்குல்ல, எதுவும் சூடாகும், ஆனால் அதை கலட்டுறதுனால ஒரு யூஸ் இல்லை. அது சூடாகும், ரோசின் போட்டிங்கன்னா ரோசின் மெல்ட் ஆகிற அளவு சூடாகாது. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர் மட்டும்தான் இப்போ ஷார்ட், அதை ரிலீஸ் பண்ணோம்னா எல்லாமே நார்மல் ஆகிடும். கெப்பாசிட்டர் மாற்றணும். ஜஸ்ட் நான் இப்போ செக்கிங்காக நான் என்ன செய்யறேன்னா அதை ரிமூவ் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு க்ளோஸ் எல்லாமே இருக்கிறதுல க்ளோ சிபியூ கார்னர் இருக்குது, கொஞ்சம் பார்த்து. இந்த ஒரே ஒரு கெப்பாசிட்டர் தான் நமக்கு கன்ஃபார்மா ஷார்ட். மல்டிமீட்டர் 2 சைடு வைக்கிறேன். வேல்யூ பாருங்க. ஓகே, தென் ஷார்ட். ஸோ இவர்னால தான் இப்போ இந்த மொபைல் ஆன் ஆகாமல் இருந்திருக்கு. இவரை ரெடி எடுத்தாச்சு, சரியா? இப்போ நம்ம வந்து மறுபடியும் தெர்மலில் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வேல்யூ செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் கட்ஸில் அந்த இடத்துல நான் வேல்யூ செக் பண்ணுறேன். $326 வருதுங்களா? ஃபர்ஸ்ட் ஷார்ட் காமிச்சுதா, 2 சைடும் 2 சைடு ஷார்ட் காட்டுச்சு. இப்போ கெப்பாசிட்டியில் எவ்வளோ வருது? 327 வருது. ஓகே, தென் அப்படின்னா ஷார்ட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. பேட்டரி கனெக்டரில் எவ்வளோ காட்டுச்சு? இப்போ 393 காட்டுது. அப்பளே 379 ஏதோ காட்டுச்சு, இப்போ 393 காட்டுது. ஓகேங்களா? இப்போ நான் இதை என்ன செய்கிறேன், தெர்மல்லையும் வச்சு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எங்கேயாவது சூடாகுதான்னு.
இந்த சில்வர்லாம் எப்பவுமே இப்படி தான் காட்டும், அதை கன்சிடர் பண்ணாதீங்க, சில்வர் கலர் இருக்கிறதெல்லாம். இப்போ நான் வந்துட்டு டிசியை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு டிசி கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த சூடும் ஆகலை, 0 இருக்குது. சரியா? நான் இந்த பட்டனை அமுக்கல, 0 பூட் பண்ணி பார்க்குறேன். மொபைல் இப்போ பூட் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு அங்கே டிசியில் நான் இப்போ காட்டுறேன். இப்போ மொபைல் பூட் ஆயிடுச்சு. சும்மா ஒரு 10 செகண்ட்ஸ் காட்டுறேன். இப்போ பாருங்க, லைட்டாக இந்த சின்ன டெம்பரேச்சர் வரதான் செய்யும். இப்போ இது வந்து பூட்டிங் டெம்பரேச்சரு, பூட்டிங் சமயத்தில் வரக்கூடிய டெம்பரேச்சர் தான். பெரிய சூடு ஒன்றும் இல்லை. பூட்டிங் சமயங்களில் பவர் ஐசி எல்லாமே ஹீட் ஆகத்தான் செய்யும், சிபி எல்லாமே மைல்டாக ஹீட் ஆகத்தான் செய்யும். ஸோ இதை நம்ம இப்போ இங்கே டிசியில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போகிறேன். டிசியில் எடுக்கிற கரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பூட் ஆயிடுச்சு மொபைலு. ஓகே, ஸ்க்ரீன் கனெக்ட். நிறைய பேர் இன்னுமே பவர்ல கனெக்ஷன்ல இருக்கும்போதே வந்துட்டு நீங்க டிஸ்பிளே கழட்டுறது மாட்டுறதெல்லாம் பண்றீங்க. அப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்க்ரீன்ல பாருங்க, பூட் ஆகுது. மொபைல் ஒர்க்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரத்னா மொபைல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஐஃபோன் 6s ஷார்ட் ரிலீஸ் பண்ணுறது எப்படி மோஸ்ட்லி ரெகுலராகவே அந்த காம்பனண்ட் தான் அடிக்கடி போகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.